சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா பொண்ணு. தமிழ் என்னம்மா? தமிழ் என் தங்கம் எங்க போனீங்க நீங்க அம்மா விட்டுட்டு? பாப்பா ரகு என்ன பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அம்மா விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டேடா. என்னம்மா? பாப்பா ரகு என்ன பூர்ணிமா இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருக்க? உள்ள போலாம் வாங்க. சரி பெட்டி எடுத்து போங்க வரோம். குடுடா நான் பெட்டி எடுத்து வீட்டெல்லாம் இல்ல நாங்க எடுத்துக்கிறோம். எனக்கு உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன். உன் அண்ணா அக்காங்க எல்லாம் உன்னை பார்க்காம ஏங்கிட்டாங்கடா. என் தங்கம் என் தமிழ் குட்டி இந்த அம்மாவை விட்டுட்டு எங்க போனாரு? அம்மா விட்டுட்டு எங்கடா போன? இனிமே போக கூடாது, நீங்க தான் இருக்கணும். என் தங்கத்தை நான் எங்கேயுமே இனிமே விட மாட்டேன். வாடா வாடா வாடா. எங்க பாரு தமிழே. பாட்டி அம்மா விட்டுட்டு எங்கடா போன? பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. போகும்போது ஒரு கிழவி இருக்காள, அவகிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சா? அட என்ன பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன சொல்லிக்காம வீட்டை விட்டு போறவங்க கிட்ட வேற என்னத்த பேசுறது? விடுமா விடு, வந்ததும் வராதுமா எதையோ பேசிக்கிட்டு. ரகு நீங்க போய் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு சாப்பிடுங்க போங்க. என்னடி பாக்குற? உன் நாடகம்லாம் எனக்கு தெரியும். இந்த பாக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என் தமிழ அம்மாவை விட்டுட்டு போனீங்களே, சரியா சாப்பிட்டீங்களா? ஒரே வாரத்துல ஆளே இழைச்சு போயிட்டீங்களே தங்கம். சரியாவே உனக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கம்? என் தமிழ என் தமிழ் என் தங்க குட்டி நீ. என் தமிழ் செவந்தி, அவன் பேரு தமிழ் இல்ல, மனோ. மனோகர்னு பேர் வச்சோம். நாம எல்லாரும் சேர்ந்து தானே வச்சோம். ஓ அப்படியா? நம்ம எல்லாரும்னா நான் அன்னைக்கு வரவே இல்லையே. நீ வேணும்னே பண்றேன்னு தெரியுது. நீ வரலனாலும் அவன் பேரு மனோ தான். நீ கூட தான் வேணும்னே இவனுக்கு அவர் பேரை வச்சிருக்க. அப்பதானே நான் கூப்பிட மாட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனோ மாமா பேரை நான் விருப்பப்பட்டு தான் வச்சேன். வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா தானே ஏத்துக்கிட்டாங்க. நீ மட்டும் ஏத்துக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவனுக்கு ஏற்கனவே நான் தமிழ்னு பேர் வச்சிட்டேன். நான் என் குழந்தைய தமிழ்னே கூப்பிட்டுக்கிறேன். நீங்கெல்லாம் அந்த பேரை வச்சு கூப்பிட்டுக்கோங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இல்ல தமிழ் தங்கம், அம்மா உன்னை தமிழே கூப்பிட்டாலே போதும் தானே? தமிழ் என் தமிழ் என் செல்லம். இதுக்கு தாங்க நாம இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னேன். தேவையில்லாம ஊரை விட்டு வந்து இப்ப பாருங்க எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்கிட்டு அவமானப்பட வேண்டியதா இருக்கு. வந்தவங்களை யாராச்சும் வான்னு கூப்பிட்டாங்களா? ஆளாளுக்கு வந்தோன்னு திட்டதானே செய்யறாங்க. போகும்போது முறைப்படி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போயிருந்தா வரும்போது முறைப்படி வரவேற்பாங்க. வீட்டை விட்டு சொல்லிக்காம ஓடி போனவளுக்கு என்னடி ராஜ மரியாதை வேண்டி கிடக்கு? ஏ ராஜி, நீ ஏன் உன் மருமகளை நல்லா ஆரத்தை எடுத்து கவனிச்சுக்க. என் தமிழ் பாப்பா, என் தமிழ் குட்டி. ஏண்டா அம்மா விட்டுட்டு போயிட்டியா? ஏங்க தமிழ்னு கூப்பிட வேண்டாம்னு சொல்லுங்க. இத்தனை நாளும் இவனை தமிழ் தான் எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.